சீர்காழி அருகே பழையார் மீன்பிடி துறைமுகம் 15 ஆண்டுகளாக தூர்வாரப்படாததால் விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. இது தொடர்பான தகவல்களை செய்தியாளர் பிரசன்னா தர கேட்கலாம். மயிலாடுதுறை நாகை மாவட்டத்தில் மிகப்பெரிய துறைமுகம் விளங்கும் பழையார் துறைமுகம் மோத்வாரம் முற்றிலும் தூர்ந்து போய் பாதிப்புக்கு உள்ளாயிருக்கு. இதனால் இந்த பகுதியில் செல்லும் படகுகள் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இந்த ஒவ்வொரு ஆண்டும் கொள்ளிட மாவட்டத்தில் திறந்து விடப்படும் தண்ணீரானது பழையார் துறைமுகத்தில் பழையார் கடற்கரையில் கலந்து வருகிறது. இதனால் பழையார் மோத்வாரமானது தூர்ந்து பல படகுகள் வழியாக செல்லும் பொழுது பாதிப்புக்கு உள்ளாயிருக்குது. இதனால் இந்த பகுதி மீனவர்கள் கவலை அடைஞ்சிருக்காங்க. இது குறித்து நம்முடைய பேசுவதற்கு இந்த பகுதியை சேர்ந்த மீனவர்கள் அவரிடம் கேட்போம். சார் வணக்கம். அதாவது இந்த பகுதியில் எத்தனை வருடம் மோத்வாரம் தூர்ந்து போயிருக்கு, இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? 15 வருஷமாக தூந்து போயிருக்கு. ஏன்னா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா பழையார் கிராமத்து வாசியாக எம் பொன்னையா இங்க நான் பேசிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த 15 ஆண்டு காலமாக இந்த கொள்ளிட ஆத்துல தண்ணி திறந்து விடும்போது இந்த மயிலாடுதுறை மாவட்டம் லாஸ்ட் பழையாறு கிராமத்து முகத்துவாரத்துல தான் தண்ணி கலக்குது. இந்த தண்ணி வரும்போதெல்லாம் முகத்துவாரம் அடைச்சிடுது. அடைஞ்சு போய் தூர் வாரினா தான் அந்த போட்டு போக முடியும். வருஷம் இந்த பகுதியில் ஒரு 400 போட்டு விசைப்படகு இருக்கு, 350 மாருதி கட்டுமரம், 200 நாட்டு படகுகள். இங்க 10 கிராமம் இந்த முகத்துவார் வழிச்சா கடலுக்கு செல்லுகிறாங்க. கடலுக்கு செல்லும் போது முகத்துவாரத்தில் தட்டி ஒவ்வொரு போட்டு 15 லட்சம் 20 லட்சம் வரைக்கும் சேதமடைகிறது. மீனவர் மக்கள் இதனை கடல் நம்பி தான் வாழ்றாங்க. இந்த முகத்துவாரத்தை அரசு நோண்டி கொடுக்கணும்னு கேட்கிறோம். ஏன்னா நோண்டி கொடுக்கறது மட்டும் தண்ணி ஓடும் போது முகத்துவாரத்து 2 சைடும் கருங்கல் தடுப்பு சோறு கட்டி ஒரு 500 மீட்டர் கட்டி கொடுத்தா இங்க இருக்கிற 10 கிராமத்தை மீனவர்களை காப்பாற்றணும் மத்திய அரசு மாநிலத்தில் கேட்டுக்கிறோம். அதாவது இந்த பழையார் துறைமுகத்துல மோத்வாரத்தை தூர்வாரி தடுப்பு சோறுகள் கட்டி அமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மீனவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக பழையாறிலிருந்து என் பிரசன்ன வெங்கடேசன்.